இருந்ததுனாலே அவர் கிருஷ்ணாவதாரத்துலதான் அதிகமான நிஷ்டையுடையவரா இருக்கார். அதனாலே எப்பொழுதும் கண்ணன் 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 என்று அதே தியானத்துல இருக்கிறதுனால இப்ப நான் எதை சங்கிரகிச்சு உங்களுக்கு கதை சொன்னேனோ அது எல்லாத்தையும் சொல்லி ஆழ்வார் தானே ஈடுபடுறா. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் வேண்டி நான் அலற்ற பெற்றேன் எனக்கு என்ன இகழ்வுளதே. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி 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 அதையே அலட்டின்னு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன இகழ், எனக்கு என்ன குறை? ஏனால் நானே எவ்வளவு தூரம் கிருஷ்ணாவதாரம் சொல்லியிருப்பேன். ஆழ்வாரை பத்தி கேட்பானே சொல்றார், வேண்டி தேவர் இறக்க வந்து, தேவர்கள்லாம் வந்து வேண்டி இறக்கன்னா யாச்சிக்க, நீ பூலோகத்தில் அவதாரம் பண்ண வேணும் என்று ஸ்ரீராத்தில வந்து தேவர்கள்லாம் வந்து யாச்சிக்க, வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும், அப்படி யாச்சிச்சதுனாலே வந்து பிறந்ததும், இகலோகத்துல வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஒரு குழந்தையாக உலகத்துல தோன்றியதும், வீங்கு இருள்வாய், வீங்கு நிரம்பியதான இருள்வாய் பூண்ட அன்று அன்னை புலம்ப போய், அன்னை புலம்பங்கிறார். குழந்தைய கொடுன்னு பட்டன் கொடுத்துருவாளா? சங்கு சக்கரத்தை காட்டி பெருமாளாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணினாள். குழந்தையாக ஆன பிறகு கட்டி கட்டின்னு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா இது இருக்கட்டான்டா, நான் பாத்துக்கிறேன்னா, நீங்க கொடுக்காதீங்கோ, இவன் கொண்டு போட்டு விடாதீங்கோ, யாராத்திலையாவது கொண்டு போட்டு விடாதீங்கோ, அருமையா குழந்தை எனக்கு, அது என் மூஞ்சிய பாக்குறதுன்னா நான் அதுக்கு பால் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு தொட்டில் போடுறதுக்கு இல்லையே, அதை நான் வச்சுக்கிறேன்மா அப்படின்னு இவள் கெஞ்சி அடறாளா. அத சுருக்கமாக சொல்றார். அந்த தேவிகை அம்மா புலம்ப அப்படிங்கிறார். கொடுத்துருவாளா என்ன? புலம்ப போய் வசுதேவர் சொல்றார், கம்சன் வந்துருவான், ஒவ்வொரு குழந்தையும் கொலை பண்றான், இந்த கண்ணனே ததிகமாம் கோகுலம் நயன்னு சொல்லிட்டான் இல்லையா? ததஸ்ஸௌரிஹி பகவத் பிரச்சோதிதா, அதை மீறக்கூடாது என்று குழந்தைய வாங்கிண்டு அங்கோர் ஆய்குலம் புக்கதும், கோகுலத்துக்கு போய் ஓர் ஆய்குலம்னா ஓர் ஆய்குலம் தான், ஈடு எடை இல்லாத அந்த கோகுலத்துல போய் யாரும் தெரியாம புகுந்து, பிரசவம்னாலே 4 பேர் உட்கார்ந்தானே இருப்பா, கவனிச்சுந்தானே இருப்பான்னா, பகவான் மாய காண்டல் இன்றி யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய யசோதி பக்கத்துல போட்டு விட்டு அந்த குழந்தைய எடுத்தன வந்துட்டா. அன்று முதல் அந்த குழந்தை அங்கு சென்ற மாயங்கள், கோகுலத்துல செய்த லீலைகள், வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும், கம்சனை ஏமாற்றி எங்க குழந்தை இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாம அங்க வளர்ந்து கொண்டிருந்த மாயங்கள் இருக்கே, இவைகளை ஈண்டி சேகரிச்சு, அது எல்லாத்தையும் என்ன நடந்தது, என்ன கதை, அப்புறம் பூதனா மோட்சம், சகடாசுர மஞ்சம், திருணாவர்த்த மோட்சம், நவநீத சௌரம், உலூகல பந்தம், நலகூபர மணிகிரீவ சாப விமோசனம் என்று ஈண்டி அது எல்லாத்தையும் சேகரிச்சு பூபரிக்கிறது மாதிரி அலட்சி திருவாய்மொழின்னு நான் அலட்சி என்ன பெற்றேன்னா அலற்ற பெற்று நான் இப்படியேதான் அலட்டின்னு இருப்பேன். ஏன் என் ஸ்வரூபம் அது, நான் வேற, திருவாய்மொழி வேற இல்லை, என் ஸ்வரூபம் அது, நான் அப்படியே அலட்சின்னு தான் இருப்பேன். பாக்குறவா என்ன நினைப்பான், என்ன உடம்பு சரியில்லையோ, என்னவோ வயிற்று வலியோ, இல்லை யாரு போயிட்டாலோ,
எல்லாத்துக்கும் ஆழ்வார அழறாரோ அப்படின்னு நினைப்பா. எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன ஈகள் உளரே. திருப்பி திருப்பி கிருஷ்ணாவதாரத்திலேயே இவருக்கு நிஷ்டை இதையே தான் சொல்லிட்டு உத்தரார்த்த லீலைகளையும் நினைச்சா